கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் உபவாசித்து கூடி வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தபடினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 18 verse 19. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிற காரியம், ஒரு மனம் நம்முடைய வீட்டிலே, சபையிலே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே கர்த்தருக்கும் நமக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சபையில் உள்ளவர்களுக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனதோடு கூட செயல்பட வேண்டும் என்பதை, எப்படி நாம் ஒருமைப்பட்டு ஒருமனப்பட்டு நாம் காரியங்களை ஜெயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். ஒருமனப்பட்டால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்றுதான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அதாவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். யாருக்கு உண்டாகும்? பூமியிலே யார் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, யார் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, அல்லது ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறார்களோ, அல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த காரியங்கள், அந்த செயல்கள், அந்த கிரியைகள் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் அது நிறைவேற வேண்டும், அதில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு தேவை ஒரு மனம் என்பதை இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார். இந்த ஒரு மனம் என்பது முதலாவது நமக்குள்ளே, நம்முடைய மனமே ஒரு மனமாயிராமல் அது இருமனமாய் இருக்கக்கூடாது. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மனம் ஒரு மனமாய் இல்லாமல் இருமனமாய் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று நாம் நினைத்து ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது, பரலோகத்திலிருந்து நமக்கு பதிலும் வராது. உபவாசித்து ஜெபித்தாலும் சரி, கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் சரி, கவலையோடு துக்கத்தோடு நாம் ஜெபித்தாலும் சரி, அல்லது பயந்து நடுங்கி கொண்டு நாம் ஜெபித்தாலும் சரி, நாம் கேட்கக்கூடியதான காரியங்களை குறித்து, நாம் ஜெபிக்கக்கூடியதான காரியங்களை குறித்து நாம் முதலாவது ஒருமனப்படவில்லை என்றால் அந்த காரியங்கள் நமக்கு ஜெயத்தை கொடுக்கா, வெற்றியை கொடுக்கா. அப்போ முதலாவது நமக்குள்ளே ஒருமனப்பட வேண்டும். நம்முடைய மனம் இருமனமாய் இல்லாமல் இங்கும் இங்கும் அங்குமாய் அலைகிறதா இராமல், காற்றிலே அலைப்புண்டு அலைகிறவர்களைப் போல நாம் காணப்படாமல், தேவ சமூகத்திலே அல்லது எந்த இடத்துல இருந்து நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் நம்முடைய காரியங்களிலே ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மனம் தேவை. எல்லோருக்கும் ஒரு மனம்தான் இருக்கிறது. தேவன் ஒரு மனதைத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஒரு மனதை பிசாசானவன் கெடுப்பான். பிசாசானவன் கெடுப்பான். அப்படி பிசாசானவன் கெடுப்பதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஒரு மனதை கெடுப்பதற்கு பிசாசு பல காரியங்களை அவன் செய்வான். நேரடியாகவும் செய்வான், அல்லது யாரையாகிலும் கொண்டாகிலும் அவன் செய்வான். மனிதர்களை கொண்டு, எதையாகிலும் சின்ன சின்ன காரியங்களை கொண்டு எப்படி வேண்டுமென்றாலும் அந்த ஒரு மனதை கெடுப்பதற்கு அவன் கிரியை செய்வான். இப்போ நாம் உதாரணத்துக்கு, இப்போ நம்ம
ஒரு மனமாக இருக்குமா என்னன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். திடீர்னு யாரோ அப்படி வராங்கன்னு வைங்களேன், நம்ம மனசு என்ன ஆகும்? உடனே என்ன ஆகும்? அந்த பக்கம் திரும்பிடும். உடனே என்ன செய்யும்? அந்த பக்கம் திரும்பும். ஒரு சின்ன பிள்ளை அழுது, இல்லை வெளியே அழுதாலும் கூட, இல்லை உள்ளே அழுதாலும் கூட, உடனே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? நம்முடைய எண்ணம் எங்கே போயிடும்? அந்த பிள்ளை மேலே போயிடும். ஏதோ ஒரு காரியங்கள், வெளியில் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால், அப்போ அது நம்முடைய மனசு நம்மக்கிட்ட எப்படி இல்லை? கண்ட்ரோலாக இல்லை. தேவ சமூகத்திலே வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அப்போ தேவன் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நம் நாவிலிருந்து சொல் பிரவாததற்கு முன்னமே தேவன் அதை எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய சிந்தனைகளை, செயல்களை, நம்முடைய கிரியைகளை, ஏன் நாம் அறியாத காரியங்கள், நாளைக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்கிற தேவன் நாம் எவ்விதமாக சில விஷயங்களை நாம் தேவனிடத்தில் ஒருமனப்பட்டு ஒரே மனதோடு அவரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு நாம் கேட்கிறோமா இல்லையா என்பதையும் கவனிக்கிறார். அப்போ நாம் ஜெபிக்கிறது பெரிதில்லை, எல்லாரும் ஜெபிப்பாங்க, ஜெபிக்கிறது பெருசில்லை. ஆனால் ஒரு மனதோடு ஜெபிக்கும். வசனம் சொல், நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? இங்கே 2 பேர் சொல்கிற, முதல் 2 பேர் தேவையில்லை. முதல்ல நம்முடைய மனசோடு நாம் என்ன செய்யணும்? ஒருமித்து இருக்கணும். நமக்கு 2 மனசு இருக்கக்கூடாது, 2 விதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது, 2 விதமான நினைவுகள் இருக்க. இந்த 2 விதமான காரியங்கள் இருந்தால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளும். இப்போ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிட்டு போகலாமா போகக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு ஒரு நிலை வரும். அப்படியே கிளம்பிட்டா இந்த வழியாக போகலாமா, இந்த வழியாக போகலாமா, இந்த வழியாக போகலாமா, இந்த வழியாக போகலாமா, சரி அடுத்து இவங்கக்கிட்ட போகலாமா, அவங்கக்கிட்ட போகலாமா, இப்படி தடுமாறிக்கிட்டே இருந்தால் நம்ம எங்கேயும் போகவே முடியும். அந்த இடத்துல தான் இருக்க முடியும். அந்த இடத்துல தான். இப்போ வண்டி மாடு இருக்குது, இப்போ அப்போல்லாம் இருந்தது, இப்போ அதிகமாக இல்லை, அதனால இருந்தது இல்லையா? இப்போவும் இருக்கிறது, சில கிராமங்களிலே இருக்கிறது. ஒரே லெவலில் இருக்கிற மாட்டை தான் என்ன செய்வாங்க? வண்டியில் பூட்டுவார்கள். ஒன்று உயரமாகவும் ஒன்று குள்ளமாக இருந்துச்சுன்னா வண்டி என்ன செய்யாது, போட. அப்போது ஈக்குவலாக உயரம் இருக்கிற அந்த மாடுகளை தான் என்ன செய்வாங்க? அந்த காளைகளை வண்டியில் பூட்டுவார்கள். இப்போ அந்த 2 மாட்டுகளையும் ஓட்டுகிறவர், 2 மாட்டையும் ஓட்டுறவர் எந்த வழியாக ஓட்டணும்னு அவர் நினைக்கிறாரு, அந்த வழியாக அவர் ஓட்டும் பொழுது அவர் எப்படி ஓட்டுகிறார் என்பதை அந்த மாடுகள் புரிந்து கொண்டால்தான் வண்டி நேராக போகும். புரியுதுங்களா? இல்லைன்னு சொன்னால் மாடு முரண்டு பிடிக்குதுன்னு வைங்களேன், ஒன்று நான் இப்படி போவேன், ஒன்று நான் இப்படி போவேன், வண்டி அந்த இடத்த விட்டு நகரமா? அவர் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறாரு, ஆனால் மாடுகள் முரண்டு பிடித்து ஒன்று இப்படியும் ஒன்று அப்படியுமாக முரண்டு பிடிச்சு நின்னா வண்டி அந்த இடத்த விட்டு நகரமா? நகரவே நகரா, அப்படியே தான் நிற்கும். அப்போது அடித்து இது பண்ணாலும் அது சில நேரத்தில் முரண்டு பிடித்து நிற்கும். ஆனால் சில மாடுகள் எஜமானுடைய அந்த சத்தத்துக்கே அடி கூட வாங்காத, அந்த சத்தத்துக்கே என்ன செய்யும்? எப்படி போகணுமோ அப்படி போகும். இன்னும் சில மாடுகள் பார்க்குறோம், அவங்க ஏறி உக்காந்து அது பாட்டு போகும். மாடை விட நான் அதிகமாக கழுதையை பார்த்துருக்கேன். நாங்கள் இருந்த ஏரியா, பக்கத்து ஏரியாவில் டோபி லைன் இருந்தது. இந்த துணிகளை எல்லாம் வெளுக்கிறவர்கள் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் 2-3 கழுதை இருக்கும். காலையில் ஒரு 5 மணிக்கு அவங்க கிளம்புவாங்க, ஆற்றுக்கு கிளம்புவாங்க துணி துவைக்கிறதுக்கு. அப்போது பெரிய பெரிய மூட்டையாக எடுத்து அந்த கழுதை மேலே வைப்பாங்க. ஹேய் எல்லாம் ஒன்றும் சொல்லுமா, அது வச்ச உடனே பார்த்தா அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கும்.
இவங்க முன்னால் அது முன்னால் போக இவங்க பின்னால் போவாங்க. அது பாட்டு போயிட்டே இருக்கும். போயிட்டு கரெக்டாக எங்கே போய் நிற்கும்? ஆத்தோரத்தில் போயிட்டு நிற்கும். அப்போது அதை அப்படி பழக்கி இருக்கிறார்கள். அப்போ அது மூட்டையை எடுத்தால், அழுக்கு துணியை எடுத்தால் எங்கே தான் போகணும்? ஆற்றுக்கு தான் போகணுன்னு எதுக்கு தெரியுது? கழுதைக்கு கூட தெரியுது. ஆனால் சில விஷயங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. அங்கே போய் நிற்கும். அதுக்கப்புறம் அங்கே இறக்கி துணியெல்லாம் துவைச்சிட்டு சாயந்தரத்தில் மறுபடியும் எடுத்து வைப்பாங்க. இப்போ அந்த கழுதை என்ன செய்யணும்? அங்கே தானே நிற்கணும், மறுபடியும் துணி தானே வச்சுருக்கான். ஆனால் அது மறுபடியும் என்ன செய்யும்? ரிட்டனு. அதுக்கு தெரியும் அது வெளுத்த துணி எங்கே கொண்டு வரணும், வீட்டுக்கு கொண்டு வரணும்னு மாலை நேரத்தில் மறுபடியும் வீட்டுக்கு வரும். இதை நான் கண்ணார கண்டு இருக்கிறேன், நேரடியாக பார்த்துருக்கிறேன். அப்போது நம்ம நினைக்கிறோம் அவைகளுக்கு அறிவில்லை, அவைகளுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு கழுதைக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள் கூட கர்த்தரால் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் தெரியாதுன்னு அல்ல, தெரிந்தும் அதை இழந்து போயிருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து அவர்கள் அதை இழந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவைகள் எல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இயேசு விதமாய் தம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தாரோ அதையெல்லாம் மறுபடியும் நாம் ரினிவல் பண்ணிறதுக்கு புதுப்பித்து கொள்ள ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒவ்வொரு காரியங்களாயும் உணர்த்தி கொண்டு வருகிறார். அப்போ நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும், பதிலை கொண்டு வரணும். நம்ம ஜெபிக்கிறோன்னா பதிலை அது, இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பதில் என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று நல்லா இருக்கேன், இல்லை நான் நாசமாக போனேன், இல்லை நான் அப்படியே தான் இருக்கிறேன், இல்லை ஏதோ ஒன்று வரும் இல்லையா? வரணும். அப்போ எதிரில் இருக்கவங்க உயிராக இருந்தால் பதில் வரும். அதே போல் எதிரில் இருக்கவங்க சமாதானமாக இருந்தால் தான் பதில் வரும். பேசாதவங்கக்கிட்ட, முரண்டு பிடிக்கிறவங்ககிட்ட, நம்ம மேலே கோபமாக இருக்கிறவங்ககிட்ட, நம்மக்கிட்ட சண்டை போட்டிருக்கவங்ககிட்ட நம்ம பேசினாலும் என்ன செய்ய மாட்டாங்க? முகத்தை திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் இப்படி வந்தால் இப்படி அவங்க முகத்திலே முழிக்கக்கூடாது, என்ன செய்வாங்க? வேறு வழியாக திரும்பிடுவாங்க. ஆனால் தேவனிடத்தில் பேசும்பொழுது அப்படி அல்ல. தேவனிடத்தில் சில விஷயங்களை நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் சொல்லும் பொழுது நமக்கு முதலாவது விசுவாசம் வேண்டும். நாம் யாரிடத்தில் சொல்லுகிறோம் என்ற விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அதோடு சேர்ந்து ஒரு பயமும் வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யார் என்பதை அறிந்திருக்கணும். அப்போ யார் என்பதை அறிந்திருந்தால்தான் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும். அவரால் எல்லாம் கூடும், அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. அப்போது நாம் நம்முடைய மனசு முதல்ல அவரோடு கூட ஒருமனப்பட வேண்டும். முதலாவது நம்மோடு கூட அந்த மனசு, நம்முடைய அந்த சிந்தனை மண்டலம் என்ன செய்யணும்? ஒரே சிந்தனைக்குள்ளாக இருக்க வேண்டும். அதில் இரு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன், ஒரு ஜெப ஆலய தலைவன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை தான், தன்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறார். தன்னுடைய மகள் மரண அவஸ்தைன்னா இப்போவோ அப்போவோ, எப்படி உயிர் இப்போ பிரியுமோ அப்போ பிரியுமோ என்ற அந்த சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, இயேசுவினிடத்தில் போனால் என் மகள் பிழைப்பார். ஆகவே மரண அவஸ்தையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த பிள்ளையை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, உறவுகளை விட்டுட்டு இயேசுவை தேடிக்கொண்டு வருகிறார். இயேசுவை தேடிக்கொண்டு வருகிறார். இயேசுவை பார்க்கவும் செய்து விட்டார். வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாயிருக்கிறார், நீர் வந்து அவள் மேல் என்ன செய்யணும்? கைகளை வைங்க, அப்போது அவள் பிழைப்பால். இயேசுவினிடத்தில் அவர் செய்த ஜெபம் இதுதான், கவனிங்க. இயேசுவினிடத்தில் அவர் செய்த ஜெபம் என்ன? வந்து அவர் பாதத்தில் விழுந்து,
அவரை வேண்டிக் கொண்டு விஷயத்தை சொல்கிறார். என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீர் வந்து அவள் மேல் கைகளை வைத்தால் அவள் சுகமாவாள், பிழைப்பாள். அப்போ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இதே சிந்தனையில் தானே அவர் வந்திருக்கணும், இதே எண்ணத்தில் தானே வந்திருக்கணும், இந்த ஒன் மைண்டு தானே. இப்போ அங்கே யாராவது ஐயா அதெல்லாம் போகாதீங்க, போகிறதுக்குள்ளே எதனா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் அப்படி போகும்போது இங்கே ஏதாவது ஆயிடுச்சு சொல்லுவாங்கல்ல, விட்டுட்டு போகிறீங்க, நீங்கள் அப்படி போகும்போது இங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் இருப்பாங்க. நல்லது சொல்கிறத விடையே தேவையில்லாத காரியங்களை விசுவாசமான வார்த்தை சொல்கிறத விட அவிசுவாசமான வார்த்தையை சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் அவர் கடந்து தான் ஒரே மனதோடு கூட இயேசுவினிடத்தில் போனால், அவரிடத்திலே சொன்னால், அவர் வந்து என் பிள்ளை மேல் கையை வைத்தால் என் மகள் பிழைப்பாள், மரணத்திலிருந்து அவளை எழுப்ப முடியும், மீட்க முடியும் என்ற அந்த ஒரே மனதோடு கூட, அந்த ஒரே சிந்தையோடு கூட, அந்த ஒரே விசுவாசத்தோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவினிடத்திலும் அதையே சொல்லுகிறார். ஆமென். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வரோம் உபவாச ஜெபத்துக்கு, என்ன நோக்கத்தோடு நம்ம வந்தோம்னு நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. சில நேரம் நான் விசுவாசியாக இருந்த பொழுது நான் ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்புவேன், ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்புவேன். சில பிரச்சனைகள் நடந்திருக்கும், இதற்கு தீர்வு என்ன ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு ஆராதனையில் அதற்கான தீர்வை நீர் கட்டளையிட்டு தாரும், என்னோடு கூட பேசும், எனக்கு உணர்த்தும், என்ன செய்யணுன்றது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனால், முதல் பாடல் முதல் வரியே நான் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு போகிறேனோ அதற்கான பதிலாக இருக்கும். அப்போ நேரத்தோடு போனால் தானே அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், அதற்கான பதிலை வைத்திருக்கிறார். அப்போ நான் போகும்பொழுது அதை பெற்றுக்கொள்ள நான் ஆவலாய் போகும்பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். எப்படிப்பட்ட மனதோடு வருகிறார்கள், எப்படிப்பட்ட மனதோடு ஆராதிக்க வராங்க, எப்படிப்பட்ட மனதோடு ஜெபிக்க வராங்க, எப்படிப்பட்ட மனதோடு இவங்க என்னை தேடி வருகிறார்கள் என்பதை தேவன் அறிவார், இயேசு அறிவார். அப்போது இந்த ஜெப ஆலய தலைவன் வந்து அவர் பாதத்தில் விழுந்து அவன் வேண்டிக் கொள்ளுகிறான், நீர் வாரும், வந்து கைகளை வையும், அவள் பிழைப்பாள். இயேசுவும் நான் வரேன்பான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், கூட போகிறார். அப்படி போகும் பொழுது வழியிலே தாமதம் ஏற்படுகிறது. மரணத்துக்கு போராடுறவங்கள பார்க்கணுன்னு சொன்னால் வேகமாக போகணும் இல்லையா, போகிறாங்க. ஆனால் வழியில் தாமதம் ஏற்படுகிறது. வேறொருவர் இடையிலே வந்து இயேசுவினிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். வேறொருவர் இடையில வந்து இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அங்கே அதனால் காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த காலதாமதம் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த ஜெப ஆலய தலைவன் வீட்டிலேருந்து 2 பேர் வராங்க. வந்து ஜெப ஆலய தலைவன்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா உம்முடைய குமாரத்தி மரித்து விட்டால், உம்முடைய குமாரத்தி மரித்து விட்டால், இனி நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனிமேல் இயேசு வேண்டாம், இனிமேல் என்ன செய்யணும், வந்து அடக்க ஆராதனை செய்வதற்கு வேண்டியதானே காரியங்களை ஒழுங்குபடுத்தணும்ப்பா, நீ அப்பாவாக இருக்கிறதுனால என்னென்ன எதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தணும், வாங்க. இயேசுவெல்லாம் வேண்டாம், இப்போ அடக்க ஆராதனைக்கு யாரும் வேண்டாம், இயேசு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது உலக பிரகாரமாக தான் செய்யணும், கொண்டு போகணும், இந்த சடங்கு செய்யணும், அந்த சடங்கு செய்யணும், தாரை ஊதணும், தப்பட்டை ஊதணும், மேலே தாளம் வைக்கிறாங்கல்ல, அன்றைக்கி அங்கேயும் இருந்திருக்கு, நாம் தான் வைக்கிறதில்ல. ஆனால் முன்னெல்லாம் இருந்தது இல்லையா, அடிப்பாங்க, மேலே அடிப்பாங்க. சாவு வீடுன்னு சொன்னால் சாவு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேலே அடிப்பாங்க. அந்த மாதிரி அங்கேயும் இருந்த தாரை தப்பட்டை அதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. ஏசு போகிறதுக்கு முன்னாலே அங்கே தாரை தப்பட்டையெல்லாம் ஊதி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, இந்த வீடு துக்க வீடு, இந்த வீட்டில் ஒருத்தன் மரித்து போனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் தன்னுடைய மகளுக்காக வேண்டிக் கொள்ள வந்த அந்த மகனுக்காக இயேசுவும் போய்கிட்டு தான் இருக்கிறார் கூட.
அவனுடைய ஜெபத்தை தள்ளலை, கூட போய்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இடையிலே வேறொருவர் சுகத்தை பெற்றுக்கொள்வதனாலே தாமதம் ஏற்படுகிறது. அப்படி தாமதம் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மகள் மரித்து விட்டாள் என்ற செய்தி வருகிறது. இப்போ ஒரே மனசாட இருக்க முடியுமா? ஒரே மனசோட இருக்க முடியுமா? ஆனா அந்த தகப்பன் என்ன நினைச்சிருப்பாரு? எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்திருக்கும்? ஒரே மனதோடு தான் வந்தார். இயேசுகிட்ட போனால் சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஆனால் இப்போ சம்பவம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் இயேசு எங்கே தான் இருக்கிறாரு? கூட தான் இருக்கிறார். யாரு? அந்த ஜெபித்த மகன் கூட தான் இயேசு இருக்கிறார். கவனிங்க, அந்த ஜெபித்த மகன் கூட தான் இயேசு இருக்கிறார். இப்போ இந்த அவர் என்ன ஜெபித்தாரோ, இயேசுக்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாரோ, இயேசு எதற்காக இப்போது அவர் கூட போகிறாரோ, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இடையில இவர் என்ன கேட்டுக்கிட்டாரோ அதற்கு ஆப்போசிட்டான ஒரு செய்தி வருகிறது. நீர் வந்து கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள். ஆனால் இப்போ என்ன இருக்குது? மரித்து விட்டால் என்ற செய்தி. அந்த தகப்பன் கலங்கி தான் என்ன இருப்பான், இருதயம் கலங்கி தான் இருக்கும். மனசு கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் மேல் இருந்த அந்த விசுவாசத்தை விட்டு ஒருவேளை வழுவி இருக்கலாம், விலகி இருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இப்போவும் கூட நீ எப்படி இருக்கணும் தெரியுமா தம்பி? இப்போவும் கூட நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? விசுவாசம் உள்ளவனாய். இப்போ அதே மனசோட, அதே ஒரு மனதோடு கூட நீ என்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு மனதோடு கூட வந்தாயோ அதே போல இப்போவும் கூட நீ எப்படி இரு? அதே ஒரு மனதோடு கூட என்னால் காரியங்கள் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு வந்தேன். அந்த விசுவாசத்தோடும் அந்த ஒரு மனதோடும் இப்போ அப்படியே இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்கிறார். ஆனால் வந்தவங்க என்ன சொன்னாங்க? போதகர் வேண்டாம், ஏசு வேண்டாம், நீ வந்து மற்ற காரியங்களை கவனிக்கணும், இனிமேல் கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணணும், அதற்கு வேண்டிய காரியத்தை செய்யணும், அதற்கு ஏசு வேண்டாம், நீர் மட்டும் வந்தால் போதும், நீர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசு தன்னை நம்பி வந்தவர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். எப்படி நாம் நம்பி ஒரு மனதோடு கூட அவர் இடத்துல நாம் வருகிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கார். இடையிலே அதற்கு எதிரடையான காரியங்களை சத்ருவானவன் கொண்டு வந்தாலும், பிசாசு கொண்டு வந்தாலும், அல்லது மனுஷர்கள் கொண்டு வந்தாலும், உறவுகள் கொண்டு வந்தாலும், நண்பர்கள் கொண்டு வந்தாலும், அல்லது சூழ்நிலைகள் கொண்டு வந்தாலும், எது கொண்டு வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட நாம் ஒரு மனதோடு கூட இயேசுவின் மேல் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைப்போம் என்று சொன்னால் இயேசு கூட தான் இருப்பார். ஆனால் அந்த நம்பிக்கை விசுவாசத்தையும் குலைப்பதற்கு பல சம்பவங்கள், பல காரியங்கள் விரோதமாய் நடந்தாலும் கூட இயேசு அந்த நேரத்தில் சொல்லக்கூடியது ஒரு மனதோடு இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். இப்போ என்ன ஆகிறது? இயேசு கூட தான் போகிறார். நான் வரேன்னு சொல்லிட்டாலும் நான் வருவேன். எதற்காக நான் வரேன்னு சொன்னேன்னா அதை நிறைவேற்றுவேன். ஆமென். வரேன்னு சொல்லிட்டார், பதிலை கொடுத்து நான் வரேன்ப்பா அப்படின்னு பதிலை சொல்லிட்டார் இல்லையா? அவன் கேட்ட விண்ணப்பத்திற்கு அவர் பதிலை கொடுத்து நான் வரேன், நான் வந்து கைகளை வைப்பேன், அவள் பிழைப்பாள் என்பது தான் அதனுடைய அர்த்தம். கூட போய்கிட்டு இருக்கார். ஆனால் இடையில இல்லை இப்படியெல்லாம் ஆயிட்டு பொழுது சஞ்சலங்கள், அதாவது மன தடுமாற்றங்கள், அந்த ஒரு மன குலைவு எல்லாம் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அது. ஆனாலும் இயேசு சொன்னான் விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்லிட்டு கூட போகிறார். ஆனால் அங்கே போனால் சாவீடாக தான் இருக்காது. தாரத்தப்பட்டையெல்லாம் என்ன செய்துட்ருக்காங்க? அடிச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் அழுதுகிட்டு இருக்கு. இயேசு போகிறார், சொல்கிறார் பிள்ளை மரிக்கலை, நித்திரையாக இருக்கலாம். பிள்ளை மரிக்கலை, நித்திரையாக இருக்கிறார். இப்போ இந்த தகப்பன் ஏசு சொல்கிறத கேட்டு தான் போகிறார், கூடவே ஏசு கூடவே தான் போகிறார். ஆனால் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, அந்த தாரத்தப்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்கிற அடிக்கிறாங்க, செத்து போயிட்டான்னு சொல்லி அடிக்கிறாங்க. உறவுகளெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏசு சொல்கிறார் அவள் சாகலை, மறிக்கலை, நித்திரையாக இருக்கான்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ இந்த தகப்பனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்படி மாறும்? எப்படிப்பட்ட கிரியைகளுக்குள்ளே அது கடந்து போகும்?
ஆனாலும் இயேசு அவர்கள் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த தகப்பனையும் தாயையும் தன்னோடு வந்த சீஷர்களையும் மாத்திரம் அழைத்து கொண்டு போயிட்டு, அந்த தகப்பன் என்ன வேண்டி கொண்டானோ ஒரு மனதோடு கூட வந்து அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போக அந்த ஒரு மனம் கெடுவதற்கான காரியங்களை சத்ருவானவன் மனுஷர்கள் மூலமாய் செய்திருந்தாலும் கூட இயேசு சொன்னார், இப்பொழுதும் நீ அதே மாதிரி இருப்பா, ஒரு மனதோடு விசுவாசம் உள்ளவனாக இரு என்று, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று அவர் சொல்லி கூடவே போனார் அல்லவா. இப்பொழுதும் அவர் சொன்னார், அவள் மரிக்கலை, நித்திரையாக தான் இருக்கிறார். அப்போ அதை நம்புவதற்கு நமக்கு விசுவாசம், அந்த ஒரு மனதோடு கூடிய விசுவாசம் நமக்கு வேணும். அவரோடு ஒருமித்திரணும். இப்போ இயேசு மாத்திரம்தான் சொல்கிறார். என்ன சொன்னார்? அவள் மரிக்கலை, நித்திரை. ஆனால் மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? தாரத்தப்பட்டு அடித்து சொல்கிறாங்க இல்லையா? தாரத்தப்பட்டு அடித்து சொல்கிறாங்க, மரிச்சிட்டா 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 மரிச்சிட்டான்னு ஊரே சொல்லுது. அழுகிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க மரித்து விட்டார். இவர் மாத்திரம் சொல்கிறார் மரிக்கலை, நித்திரையாக இருக்கிறார். யார் சொல்கிறத மனசு ஏற்றுக்கும்? ஒருத்தர் சொல்கிறத ஏற்றுக்குமா? அநேகர் சொல்கிறத ஏற்றுக்குமா? ஆனால் அநேகர் சொன்னாலும் கூட ஒருவர் சொல்லுகிறவர் யார் என்பதை நம்முடைய மனசு அறிந்திருந்தால், அவரோடு கூட அது ஒருமனப்பட்டிருந்தால், அது எல்லா சூழ்நிலையிலும் அதை விசுவாசிக்கும், எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். அவன் சூழ்நிலைகளை பார்த்தா கண்ணெதிரில் உண்மையாக கூட இருக்கலாம், கண்ணெதிரில் பார்க்கும் பொழுது அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். அவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுவதில் அவர் வல்லவர். அவரை போல வேறு யாரும் இல்லை. அப்போ பாருங்க, அந்த தகப்பன் தன் வீட்டார் சொன்னதையும் தள்ளிட்டு, உறவுகள் சொன்னதையும் தள்ளிட்டு, அந்த தாரை தப்பட்டி அடித்து அவங்க சொல்கிறதையும் விலக்கி, அழுகிறவர்கள் எல்லாரையும் சொல்கிறத எல்லாத்தையும் விலக்கி, இயேசு சொன்னதை மாத்திரம் அவன் விசுவாசித்து அதிலே அவன் ஒருமனப்பட்டிருந்ததுனால அவனுடைய பிள்ளை அவன் எப்படி ஜெபித்தாரோ, இயேசுவனுடைய பாதத்தில் விழுந்து என்ன ஜெபித்தார்? நீர் வந்து கைகளை வைத்தால் அவள் பிழைப்பு. அதே போல் இயேசு போய் அவளுடைய கைகை பிடிச்சு என்ன செய்கிறாரு? எப்படி வேண்டிக்கிட்டாரோ அப்படியே தேவன் கிரியை செய்கிறார். பாருங்க, இயேசு கிரியை செய்கிறார். போயிட்டு கையை பிடித்து தலித்தாகுமே சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொல்லிட்டு படுக்கையில் தூங்குறவளை எழுப்புற மாதிரி எழுப்பிட்டார். இயேசு சொன்னபடி அவர் நித்திரையாக இருக்கிறான்னு சொன்னார். அதே மாதிரி நித்திரையிலேருந்து ஒரு பிள்ளை எழுப்புனா எப்படி எழுப்பாங்களோ அப்படி எழுப்பி, இதப்பா உன் பிள்ளை, நீ கேட்டுக்கிட்டபடியே அவளை அந்த மரண உபாதையில் இருந்து, அந்த மரண கட்டுகளில் இருந்து, அந்த மரணத்தின் கிரிகளிலிருந்து, அந்த மரணத்தின் அவஸ்தையிலிருந்து எழுப்பிட்டேந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை எழுப்பி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தையும் கொடுங்கன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஒரு மனதோடு கூட நாம் கிரியை செய்ய வேண்டும். 2 பேர் என்று நபர்களாக அல்ல, 2 பேர் என்று சில நேரத்தில் நம்முடைய மனசே 2 விதமாக இருக்கும் அல்லவா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் அல்லவா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்டாக்குகிற சத்ருவினுடைய கிரியைகள் வரும் அல்லவா. மனுஷர்கள் வருவார்கள் அல்லவா, உறவுகள் வருவார்கள் அல்லவா, சூழ்நிலைகள் வரும் அல்லவா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் அவர் மேல் ஒரே மனதோடு, ஒரே விசுவாசத்தோடு, ஒரே நம்பிக்கையோடு அவரையே நாம் நோக்கி பார்த்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக. நாம் கேட்டுக்கொள்வது அப்படியே உண்டாகும். நாம் கேட்டுக்கொள்வது அப்படியே அப்போது ஒரு மனப்பட வேண்டும். அவரிடத்துல நாம் எந்த நோக்கத்துக்காக எந்த காரியத்தில் ஒரு மனப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமோ, அது நடந்தாலும் நடக்கலைனாலும் கடைசி வரையிலும் எப்படி தான் இருக்கணும்? கடைசி வரலாம் அந்த ஒரு மனையிலிருந்து நாம் விலகவே கூடாது, அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். நாம் அதிசயத்தை பார்க்க முடியும். அப்படியே நாம் இருப்போம்னு சொன்னால், அந்த ஒரு மன சிந்தையிலே, அந்த ஒரு மனப்பட்டு விசுவாசத்திலே, நம்பிக்கையில் அவரையே நாம் நோக்கி பார்ப்போம்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய தேசத்தில் நம்ம என்ன செய்யும்? நம்ம எதை பார்க்கலாம்? அதிசயத்தை பார்க்கலாம், அற்புதத்தை பார்க்கலாம், உயிர் மீட்சியை பார்க்கலாம். அதுவரை யாரும் செய்திராத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் அல்லது நம்முடைய வேண்டுதல்
ஜெபிப்பதற்கு முன்பு, அவரிடத்துல வந்து அதை சொல்வதற்கு முன்பு நாம் மனசில் முதல்ல நினைப்போம் இல்லையா? என்ன நினைக்கிறோமோ அதில் கடைசி வரையில் நாம் எப்படி இருக்கணும்? ஒரே மனசு. ஆனால் அந்த மனசை ஒரு மனதை கெடுக்கிறதுக்கு பல காரியங்கள் கடந்து வரும். இயேசு பக்கத்திலேயே இருந்தாலும் கூட அதை கெடுப்பதற்கு பல காரியங்கள் கடந்து வரும். இப்போ இயேசு கூட தானே இருந்தார், அந்த மனுஷன் கூட, அந்த ஜெபாலய தலைவன் கூட தானே போய்கிட்டு இருக்கிறாரு. வடையில் அந்த கால தாமதத்துக்கு இன்னொரு காரியம் நடக்கிறது. அதனால் இயேசு கூட தான் இருக்கிறாரு. ஆனால் யாருக்காக தான் போயிட்டுருக்காரு அவர்? அந்த ஜெபாலய தலைவனுக்கு உதவி செய்ய, அவனுடைய ஜெபத்தை கேட்டு உதவி செய்யத்தான் போய்கிட்டு இருக்காரு, பதில் கொடுக்கத்தான் போய்கிட்டு இருக்கார். ஆனால் வழியில் தாமதம், இன்னும் அந்த தாமதத்தின் நேரத்தில் மற்றொரு காரியமும் வருகிறது, மகள் மரித்து விட்டார். எல்லாமே எதிராய்த்தான் இருக்கிறது. அந்த ஒரு மனதை குலைப்பதற்கும், விசுவாசத்தை குலைப்பதற்கும், நம்பிக்கையை குலைப்பதற்குமான எதிரான காரியங்களாய்த்தான் இருக்கிறது. ஆனாலும் இயேசு சொன்னது விசுவாசம் உள்ளவனாய். அந்த ஒரு மனதிலிருந்து விலகவே கூடாது, அந்த விசுவாசத்திலிருந்து விலகவே கூடாது. ஒருமனப்படாமல் விசுவாசம் வராது. ஒருமனப்படாமல் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படலைன்னு சொன்னால் நமக்கு என்ன வந்தாகாது? விசுவாசம் வராது, நம்பிக்கையும் வராது. ஒருமனம் இல்லைன்னா விசுவாசமும் வராது, நம்பிக்கையும் வராது, ஆசீர்வாதமும் வராது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒருமனப்பட வேண்டும். ஒரு காரியத்தில் நாம் ஒருமனப்படணும். அது மாத்திரமல்ல, இன்னொன்றும் இருக்கிறது. சில நேரத்தில் ஒருமனப்படுவதற்கு நாம் செய்த சில தவறான காரியங்கள், தேவனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், மனுஷர்களுக்கு விரோதமாய் நாம் செய்த தவறான அல்லது நமக்கு நாமளே செய்து கொண்ட தவறான காரியங்கள் அல்லது பாவ காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியாது? ஒருமனப்பட முடியாது. ஒரு பாவம் செய்துட்டா தேவ சமூகத்தில் வந்து ஒருமனப்பட முடியுமா? ஒரு காரியத்தில் ஒருமனப்பட முடியாது. ஒரு தவறு செய்துட்டால், ஏதோ ஒரு குற்றத்தை செய்துட்டால், ஏதோ ஒரு மீறுதலை நாம் செய்துவிட்டால் ஒருமனப்பட முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அப்போ முதலாவது நாம் அவரோடு கூட இணைந்து கொள்வதற்கு, ஒருமனப்படுவதற்கு முதலாவது நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. எனக்கும் தேவனுக்கும் இடையிலே தடையாக இருக்கக்கூடிய அந்த கிரியைகள் என்ன என்பதை முதலாவது நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒரு குறைவு உண்டாகிறது, திடீரென்று ஒரு பிரச்சனை வருகிறது, திடீரென்று ஒரு போராட்டம் வருகிறது, அல்லது திடீரென்று ஏதோ ஒரு தடைகள் வருகிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது திடீர்னு வந்த மாதிரி தோணும். ஆனால் அதற்கு காரணம் நாமளாகத்தான் இருக்கும், நம்முடைய கிரியைகளாகத்தான் இருக்கும். அதை குறித்து ஏற்கனவே தேவன் எச்சரித்திருப்பார். நாம் அதை செவி சாய்த்து கேட்டிருக்க மாட்டோம். அது அப்போ நமக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கா. பிரச்சனை வரும்போது தான் சில விஷயங்கள் பிரச்சனையாக தெரியும். ஓ, அன்றைக்கே கர்த்தர் சொன்னால் நான் கேட்கல. அப்போது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செவி சாய்த்து கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஒரு மனதை சீர்குலைக்க நினைக்கிற சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவான். இல்லை, சத்ருவின் கிரியைகளுக்கு நாம் உட்பட்டு இருப்போம்னு சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போவோம். ஆனால் மறுபடியும் அந்த வெட்கத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு தேவனால் மட்டுமே கூடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? தேவனோடு மறுபடியும் நாம் ஒருமனப்பட வேண்டும், அவரோடு மனம் பொருந்த வேண்டும். அவரோடு மனம் பொருந்த வேண்டும், ஒருமனப்படணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து, நம்முடைய துரோகங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பாவம்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து தான் அப்படின்னு இல்லை. தேவனுக்கு விரோதமாக பொய் சொன்னாலும் பாவம்தான். தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காமல் நாம் உதாசீனப்படுத்தினாலும் அதுவும் கூட பாவமாய்த்தான் மாறும். கர்த்தர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதையெல்லாம் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை நாம் நிறைவேற்றாமல் போனாலும் அதுவும் கூட பாவம்தான். பெருசாக கொலை பண்ண வேண்டியதில்லை, நாம் எங்கேயும் போய் திருட வேண்டியதில்லை, அடுத்தவங்கள்த. ஆனால் கர்த்தருக்கு சில காரியங்களை நம்ம செய்யாமல் இருந்தாலே நம்ம கர்த்தருடைய இதை என்ன செய்கிறோம்? அப்படி தானே சொல்கிறாரு. திருடர்கள், வஞ்சிக்கிறவர்கள் சொல்கிறாரா இல்லையா? மற்றவங்களது இல்லை. அப்போது
மற்றவங்களுடைய காரியங்களை விட தேவனோடு இருந்துக்கிட்டே அவருடையதே நாம் களவாடுவோம் என்று சொன்னால் அப்போ தேவனுக்கு நமக்கும் என்ன இருக்காது? ஒரு நல்லுறவு இருக்கா. அதனால தான் இயேசு சொன்னார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்க. அப்போ தேவனுடையதை தேவனுக்கு ஏன் செலுத்தணும்? தேவனுக்கு நாம் கொடுத்து ஏதாவது ஆக வேண்டியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் அதிலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அதில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளத்தான் அதை செய்ய சொல்லுகிறார். அந்த அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அதிலே நமக்கு ஆசீர்வாதம். வேறு ஒன்றும் இல்லை. அது கொடுப்பதினால், அந்த ஒரு 100 ரூபாய் நம்ம கொடுக்கறதுனால நமக்கு ஆசீர்வாதம் வந்துடுறதில்ல. அதை கொடுக்கும்பொழுது ஒரு மனதோடு கூட நான் கர்த்தருக்கு என்று அதை நான் செய்கிறேன் என்றதான அந்த நினைவோடு அதற்கு நாம் கீழ்ப்படிந்து, அவர் கொடுக்க சொல்லியிருக்கார், நான் கொடுக்கிறேன் என்று அந்த நினைவோடு கூட அவருக்கென்று நாம் செய்யும்பொழுது தான் அதில் என்ன உண்டாகிறது? ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதிலே நமக்கு ஆசீர்வாதம், அதிலே நமக்கு ஜெயம் இருக்கிறது. அது பிசாசினுடைய கிரியைகள் அதிலே அழிக்கப்படுகிறது. நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் இன்னும் அதிகரிக்க செய்ய சில காரியங்கள், சில வழிமுறைகளை அவர் நமக்காக வகுத்து வைத்திருக்கும் பொழுது அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படியே இருக்கணும்னு அவர் விரும்புறதில்லை. நாளுக்கு நாள் நமக்குள்ளே எல்லா விதத்திலும் வளர்ச்சி வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். ஆவியிலேயும் வளர்ச்சி வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஆத்மாவினுடைய ஜீவியத்திலே நாளுக்கு நாள் வளர வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதை போல் அப்படின்னா, யோவான் அருமையான அந்த சகோதரன் காய்வை வாழ்த்தி அவருக்காக ஜெபிக்கிறார். நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன், என்ன? உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். ஆனால் நம்ம அந்த ஆத்மாவை குறித்து கவலையே படுறது கிடையாது. அது வாழ்ந்தால்தான் மற்றதெல்லாம் சரீர பிரகாரமாக நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். சரீர பிரகாரமாக வாழ்ந்துட்டு ஆத்மாவை விட்டுட்டோன்னு சொன்னால் ஏசு சொன்ன மாதிரி தான் இருக்கும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. அம்பானி மாதிரி, அதானி மாதிரி, டாட்டா மாதிரி, பிர்லா மாதிரி, இன்னும் பல கோடீஸ்வரர்கள் மாதிரி, கோடி கோடியாக வைத்திருக்கிறவங்க மாதிரி உலகத்தையே சுதந்திரித்துக்கிட்டாலும் கிறிஸ்து இல்லைன்னு சொன்னால், அந்த ஆத்மாவிலே கிறிஸ்துவனுடைய கிரியைகள் இல்லைன்னு சொன்னால், அந்த ஆத்மா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய முடியாது? பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போது பூமியை சுதந்திரிக்கிறவங்க பாக்கியவான்களா, பரலோகத்தை சுதந்திரிக்கிறவங்க பாக்கியவான்களா? பூமியும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது நித்தியமாக அல்ல. நித்தியமான ஒரு நகரம் நமக்கு இருக்கிறது. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே நாம் அவருக்கு உண்மை முத்தமாய் நடந்து, அந்த உண்மை முத்தமாய் நடப்பதற்கு நமக்கு தேவை ஒரு மனம். யாரோடு? தேவனோடு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதற்கு. இந்த உலகத்தில் பாவம் வந்ததற்கு காரணம் என்ன? பாவம், கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்ன? அந்த கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்ன? தேவனோடு ஒருமித்திருக்க வேண்டியவர்கள், தேவனோடு ஒருமித்திருக்க வேண்டியவர்கள் ஆதாமும் ஏவாளும், நம்முடைய ஆதி தாயும் தகப்பன். அப்படி ஒருமித்து இல்லாததினாலே பாவம் வந்தது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் சரீரத்திலே அவர்கள் ஒருவர், சரீரத்திலே அவங்க ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து தான் எடுத்து ஏவாளை உருவாக்குகிறார். அது ஒரே சரீரம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஆவியும் ஆத்மாவும் அது தேவனுடையது. அது இவனையும் மண்ணிலிருந்து உருவாக்கி ஆவியை கொடுத்தார், அவன் ஜீவாத்மாவானான். இவளை எலும்பிலிருந்து உருவாக்கி ஆவியை கொடுத்தால் அவள் ஜீவாத்மாவானாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களை இசைந்திருக்கும்படியாய் அவர் கட்டளையிட்டார், ஒன்றாய் இருக்கும்படியாய் கட்டளையிட்டார். இசைந்திருக்கிறதுனா என்ன? ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னார் அவர்? இசைந்திருக்கணும். இசைந்திருக்கணும். இசைந்திருக்கணும்னா ஒரு மனமாய் இருக்கணும், ஒரே சரீரம். இப்போ என் சரீரம்
என் சரீரம் என்னோட இசைந்து இருக்குமா, இசைந்து இல்லாமல் போகுமா? நான் சொல்கிறேன், இப்போ திடீர்னு இந்த கையால் நான் சாப்பிட்றேன், இந்த கையே எனக்கு வரமாட்டேங்குதுன்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னால் என்ன ஆயிடுச்சு? அப்போ இது இந்த சரீரத்தில் இருந்தும் கூட அந்த சரீரத்தோடு அது இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சரீரத்தோடு அது இசைந்து இல்லை. வெளி தோற்றத்துக்கு அப்படி இருக்கு, ஆனால் வெளியே உள்ளே பார்க்கும்போது அது என்ன இல்லை, அதோடு கூட தொடர்பில் இல்லாமல் அது உள்ளுக்குள்ளே அதில் என்ன ஆயிருக்கு? தொடர்பு அற்று போயிருக்கு. இது கணவன் மனைவிக்கு பொருந்தும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒரே சரீரம், இசைந்து இருக்க வேண்டும், ஒன்றாய் ஒருமனப்பட்டு இருக்கணும். நீ நான் அங்கே போட்டி போடவே கூடாது, நீ நான் போட்டி இருக்கவே கூடாது. யாருக்காக யாரு அப்படின்னு நம்ம முதலாவது பார்க்கும் பொழுது, ஆதாமுக்காக ஏவாளா, ஏவாளுக்காக ஆதாமா அப்படின்னு பார்த்தா யாரை சொல்லணும்? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை எல்லா விதத்திலும் ஒருமனப்பட்டு அவனுக்கு ஏற்றவளாக இருக்கும்படியாக ஒரு துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி வேறு எந்த இன்னொரு மண்ணை எடுத்து பிசைந்து அதுலேருந்து ஒரு பொம்மையை உருவாக்கி செய்திருக்கலாம். அப்படி செய்யலை. ஆனால் அவனோடு இசைந்திருக்கணும்னா இப்பொழுது அவனுக்குள்ளிருந்தே அதை எடுக்க வேண்டும், வேறொன்று கலப்பாக இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்துட்டாரு? அந்த விலா எலும்பை, ஆதாமுக்குள்ளேருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து இன்னொன்று இவனுக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் என்ன உண்டு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஆனால் அவங்களுக்கு அது நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. ஆனால் கிரியைகளில் அதை தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் சொல்லுவாங்க நான் ரொம்ப பலவீனம், நாங்கள் ரொம்ப பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா நாங்கள் மண், நீங்கள் எலும்பு. மண் கொஞ்சம் தண்ணி பட்டால் என்ன ஆகும்? பிசுத்து போகும் இல்லையா? எலும்பில் தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆகும்? சுடு தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆகும்? வேக வச்சாலும் என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். மண்ணை வெட்ட கத்தி தேவையில்லை, ஆனால் எலும்பை வெட்ட பெரிய கத்தி வேணும், அது ஷார்ப்பாக இருக்கணும். ஆனாலும் தேவன் எதற்காக அப்படி அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தாருன்னா, அந்த மண்ணுக்கு உதவியாக இருக்கணும், துணையாக இருக்கணும், ஏற்ற துணையாக இருக்கணும். இதை பிசாசு வேறு விதமாய் மாற்றிவிட்டான், வேறு சிந்தனையில் மாற்றிவிட்டான். தேவனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்தரப்பாக அவன் இருந்து கிரியை செய்து இன்றைக்கு மனுக்குலத்தையே அவன் சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறான். கணவன் மனைவி உறவு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது. பெரும்பாலும் எனக்கு எல்லாம் கணவன் மனைவி கிட்ட கேட்டால் நீங்கள் ஒரு மனதோடு இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன பதில் வருது? அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, ஏதோ இருக்கிறோம், 4 பேர் எதுவும் பேசிடக்கூடாதேன்னு ஒரு வீட்டில் இருக்கிறோம், யாராவது தப்பாக பேசிடக்கூடாதே, கௌரவம் போயிடுமே அப்படின்றதுக்காக என்ன செய்கிறோம்? சேர்ந்து இருக்கிறோன்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஒரு சிலர் எப்படி இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்க? டைவர்ஸ் கேஸுங்க நிறைய இன்னைக்கு இருக்கிறது, நிறைய இருக்குது. சீக்கிரமாக டைவர்ஸ் அப்படியும் இருக்குது. ஆனால் சேர்ந்து இருக்கிறவங்களும் சரி, டைவர்ஸ்க்கு போகிறவங்களும் சரி, அந்த என்ன காரணம்னு கேட்டால் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படும்படியாக பிசாசினுடைய கிரியைகள் இன்றைக்கு மனுஷர்களுக்குள்ளே மலிந்து இருக்கிறபடினாலே இன்றைக்கு குடும்பங்கள் சீர்குலைந்து காணப்படுகிறது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கணவன் மனைவி உறவு என்பது ஒரு புனிதமான ஒரு உறவு, தேவத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய உறவு, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறவு, அதாவது மணவாளனையும் மணவாட்டியும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறவு. அப்படிப்பட்ட ஒரு நல் உறவை
கெடுப்பதற்கு பிசாசு பல காரியங்களை செய்கிறான். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். அதற்கு நாம் அன்றைக்கு எவ்விதமாய் இடம் கொடுத்தார்களோ அதே போல அன்றைக்கு அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனதை கெடுப்பதற்கு பிசாசு சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஏற்ற துணையாய் இருக்கணும்னு உண்டாக்கி கொடுத்தார். அவன் பார்த்தான். பார்த்த மாத்திரத்தில் என் எலும்பு, அப்படிதானே சொன்னான், என் மாம்சம். அப்படிப்பட்ட அறிவை தேவன், அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். இன்னைக்கு அப்படி சொல்ல போனா, அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் பிள்ளை, எங்கள் அப்பாவுக்கு நான் பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பெரும்பாலும் அப்படி சொல்கிறதில்ல. காரணம், பிசாசினுடைய கிரியைகள் நம்முடைய சிந்தனை மண்டலத்தை வலுக்கட்டாயமாய் ஆக்கிரமித்து தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவருடைய கிரியைகளையும் நிறைவேற்றுவதற்கு நம்மை விடாப்பிடியாக பிடித்து பின்னுக்கு இழுக்கின்றது. இப்போ இந்த கணவன் மனைவி உறவு என்பது வசனம் சொல்லுகிறது, விவாக மஞ்சம் பரிசுத்தமானது கனமுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதை கடைசி வரையிலும் அதை நாம் பாதுகாக்க வேண்டும். பிசாசுக்கு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு எப்படி வருவான்? அன்னைக்கு வலு சர்பத்தின் மூலமாக வந்தான், தேவனை விட்டு பிரித்தான். தேவனை விட்டு பிரித்த உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சுக்காது. ஆனால் இன்னைக்கு எப்படி வரான் பிசாசு? உறவுகள் மூலமாகத்தான். வேற எப்படி வரான்? உறவுகள் மூலமாகத்தான். இல்லைன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ள முடியாத சில புரிதல் இல்லாத சில விஷயங்கள், தவறாய் புரிந்து கொள்வது, தவறு சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு, அல்லது இவங்க ஒன்று நினச்சி சொல்லியிருப்பாங்க, அவங்க எடுத்துக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒரு வேறு விதமாக எடுத்துக்குவாங்க. இப்படி செய்கிறதுனால என்ன ஆகிறது? கணவன் மனைவி உறவு பிசாசு காத்துக்கிட்டு இருக்கான். எப்போ வேணாலும் உடைப்பதற்கு பிசாசு காத்துக்கிட்டே இருக்கான். சில நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தையினாலே என்ன ஆகும்? கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை. வார்த்தை தான், வேற ஒரு பிரச்சனை, வேற ஒரு பெரிய காரியம் இருக்காது. ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே போய்கிட்டே இருக்கும். கடைசியில் அது கோர்ட்டு வரலாம் போயிட்டு நிற்கும். கடைசியில் அப்படியே ரைம்ஸாக மறுபடியும் கீழே வந்து பார்த்தா என்ன பேசணுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. கோபத்தில் பேசியிருப்போம். சரி, அதனால தான் சொல்லுவாங்க, கோபத்தில் பேசுகிற பேச்சுக்கு என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது. அதை நம்ம மதிக்கவே கூடாது, அதை பெருசாக எடுக்கவே கூடாது. கோபத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது, அதை விட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், ரொம்ப நேரம், 20 நிமிஷம் அந்த கோபம் நீங்குச்சுன்னா நம்முடைய சுய உணர்வுக்கு, அந்த கோபம் வரும்போது நமக்கு சுய உணர்வு இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம சுய உணர்வுக்கு நம்ம கடந்து வரும் பொழுது நமக்கே புரியும், இப்படி பேசியிருக்கக்கூடாதோ நினைக்கிறோம்ல. சில நேரத்தில் இப்படி நம்ம பேசியிருக்கக்கூடாதோ, இப்படி நம்ம சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னும் பொழுது நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது நம்மை நாமே உணர்கிறோம். அப்போது பிசாசு பாருங்கள், அவன் ரெடியாக இருக்கான், சூழ்நிலைகளை பார்த்து அவன் ரெடியாக இருக்கான். எப்போ இடம் கிடைக்கும்? ஏவாள் அம்மாவை வஞ்சிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த அம்மா அந்த நேரத்தை கொடுத்துட்டாங்க. கூடவே இருக்க வேண்டியவங்க யாருக்கு துணையாக கொடுத்தாரு? ஆதாமுக்கு துணையாக கூடவே இருக்க வேண்டியவங்க, உறுதுணையாக இருக்க வேண்டியவங்க, அவன் கூட இருந்து எல்லா காரியத்தையும் அவனுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் அவனுக்கு செய்ய வேண்டியவங்க கொஞ்சம் விட்டுட்டு அவங்க அப்படி போனாங்க. அந்த நேரத்தை சரியாக பயன். அப்போது நாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த நேரம், பிசாசு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளப்பார். இப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டியது ஒரு மனம், அது இரு மனம் இருக்கக்கூடாது. அவங்க சரீரத்திலே ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே சரீரம், ஆவி ஆத்மா தேவனுடையது. எந்த தேவன் ஆதாமுக்கு ஆவியை கொடுத்து ஜீவாத்மா ஆக்கினாரோ அதே தேவன் தான் ஏவாளுக்கும் ஆவியை கொடுத்து
ஜீவாத்மா. அப்போ அது தேவனுடையது. இப்போ சரீரம் பார்த்தால் அது ஒன்று. ஆதியாகமத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இந்த பூமியில் அந்த 2 பேர், தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் அந்த 2 பேர் கணவன் மனைவி ஒரே சரீரத்திலிருந்து அவங்க இருவராய் இப்பொழுது தேவன் ஒரே சரீரத்தை 2ஆய் வைத்திருக்கிறார். ஒரே சரீரத்தை இப்போ இந்த சரீரம் இது ஒரு கைன்னு சொல்கிறோம். இது கை தானே, ஒரு கை, வலது கை. இந்த வலது கையில் 5 விரல்கள் இருக்குது. இந்த 5 விரலும் சேர்ந்து சாப்பிட்டா தான் சாப்பாடு. இந்த கட்டு விரல், இந்த ஒரு விரல் இல்லைன்னு எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட முடியுமா பாருங்கள். ஒன்று இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு என்ன ஆகிடும்? இந்த ஒரு விரல் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டம்தான். அப்போது இணைந்து இருக்க வேண்டியவர்கள், இசைந்து இருக்க வேண்டியவர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள், எல்லா விதத்திலும் ஆவி ஆத்மா சரீரத்தில் இசைந்து இருக்கக்கூடியவர். பெரும்பாலும் பாங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து ஆவி ஆத்மாவில் வராது. எதில் வருது? சரீரத்தில் தானே வருது. ஏன்னா ஆவி ஆத்மாவும் தேவனுடையது. இது மண். இந்த மண்ணிலேருந்து மனுஷனை உண்டாக்குனாரு. அவங்க மாம்சத்தில் ஒன்றா இருக்காங்க. அப்போ மாம்சத்தில் தான் என்ன உண்டாகிறது? பிரச்சனை. அப்போ அந்த மாம்சத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனையை மேற்கொள்ள என்ன செய்யணும்? அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மாவை நாம் நோக்கும் பொழுது, அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா என்பது அவரை நாம் நோக்கும் பொழுது இந்த சரீரம் அவருக்குள்ளே இசைந்து விடுகிறது. ஆமென். இணக்கமாய் போய் விடுகிறது. ஆனால் நம்ம அதை பார்க்குறதே இல்லை. அந்த நேரத்தில் ஆவியையும் பார்க்குறது இல்லை. ஆவி போனால் பரவாயில்லன்னு பேசுவோம். ஆவியே போகிற மாதிரி கோவப்பட்டு பேசுவோம். அந்த நேரத்தில் ஆவியையும் நாம் பார்க்க மாட்டோம். பிரச்சனை வரும்போது ஆத்மாவையும் பார்க்க மாட்டோம். ஆனால் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் தேவனோடு ஒருமனப்படாமல் வெறும் மாம்சத்தில் ஒருமனப்படும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மாம்சத்திலே எந்த நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வைங்களேன், மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லுதான் இல்லையா? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போது மாம்சம் இருந்தாலும், மாம்ச சிந்தை இருந்தாலும், அந்த மாம்ச சிந்தையை நாம் மேற்கொண்டு ஆவியின் சிந்தை, அவருடைய சிந்தைக்குள்ளாய் நாம் கடந்து போனால்தான் கணவன் மனைவி ஒரு மனதோடு கூட இந்த பூமியிலே வாழ்ந்து அவங்க அந்த ஒருமனப்பட்டு எதை தேவனிடத்தில் கேட்கிறார்களோ அதை இந்த பூமியிலே அவர்கள் பெற்று தானும் சுகித்திருக்க முடியும், தன்னுடைய பெண் சந்ததியும் சுகித்திருக்க உதவி செய்ய முடியும். அதற்கு பொறுப்பு 2 பேர்கிட்டையும் இருக்குது. இல்லை அவங்க இருக்கட்டும், இல்லை இவங்க இருக்கட்டும், அப்படி அல்ல, அந்த இருவரிடத்திலுமே இருக்கிறது. ஆதாமினிடத்திலும் இருக்கிறது, ஏவாளிடத்திலும் இருக்கிறது. ஆனால் அதிகமாக பார்த்தா ஆதாமோடு அதிகமாக இசைந்திருக்க வேண்டியவர்கள் ஏவாள். ஏனென்றால் முதல் ஆதாம் தான் உருவாக்கப்பட்டான். 2வது ஆதாமுக்காக அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து ஏவாள் உருவாக்கப்பட்டாள். உருவாக்கப்பட்டதை அவனுடையதை கொண்டு வந்து பக்கத்தில் வைத்தார். அவன் அதை ஏற்றுக்கொண்டான். என் மாம்சம் என் சரீரம் என்று, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என்று அவன் அதை பற்றி கொண்டான். பற்றி கொண்டதை அவன் விடவில்லை, விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அதே போல அவனுடையது அவனோடு தான் இசைந்திருக்க வேண்டுமே ஒழிய வேறு பக்கம் அது போகக்கூடாது. வேறு பக்கம் அது போகும் பொழுது, அவனை விட்டு விலகி நிற்கும் பொழுது என்ன ஆகிறது? பிசாசு ஆதாமை விட்டு விலகி இருந்தபோது தானே பிசாசை வந்துட்டான். ஆதாம் வேலை செஞ்சுக்கிற இடத்துல இவளும் இருந்திருந்தாங்கன்னா பிசாசங்க வந்திருப்பானா? வந்தே இருக்க முடியாது. அப்போ நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் புருஷனை விட்டு நாம் விலகி நிற்கும் பொழுது பிசாசு அங்கே ரெடியாக இருப்பான் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு. ஏதாகிலும் விஷயம் அவனுக்கு இல்லாமல் போகாது. ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அவன் அன்னைக்கு கையில் எடுத்துகிட்டு தேவன் அந்த ஜீவ விருட்ச நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை, அந்த மாதிரி நன்மை இப்போ என்னப்பா உனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குது தெரியுமா, உனக்குன்னு ஒரு இது இருக்குது தெரியுமா, உனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டேஜ் இருக்குன்னு தெரியுமா, பொண்ணுன்னா என்ன அவ்வளோ கேவலமா, அப்படி இப்படின்னு நமக்கு நன்மை பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அத்தனையும் தீமையாக இருக்கும். இருக்கா இல்லையா?
பேசுகிறாங்களா இல்லையா? எதுவும் நமக்கு ரொம்ப ஃபேவராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அத்தனையும் பிசாசினுடைய கிரி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நமக்கு வேதம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நமக்கு. உலகம் சொல்வது அல்ல. உலகத்தில் பல கிரியைகள், பல பேர் பல காரியங்கள் சொல்லுவாங்க இப்படி அப்படின்ட்டு. ஆனாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவர் சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நாம் அதிலே நாம் ஒருமனப்படும் பொழுதுதான் நம்முடைய குடும்பம் இங்கேயே பரலோகமாக அது விளங்கும். இல்லைன்னா இங்கேயே நரகத்தை நாம் காண முடியும். அப்போ குடும்பம் என்று வரும் பொழுது அந்த கணவன் மனைவி, முதல் நாம் பார்த்தோம் தேவனோடு நாம் விசுவாசத்தில் அவரோடு கூட ஒருமிப்பது. அடுத்து நாம் இப்போ பார்த்தது கணவன் மனைவி கர்த்தருக்குள்ளே. ஏனால் கர்த்தருடையவர்கள் அவர்கள், கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். கணவன் மனைவி உறவு என்பது ஏற்படுத்தி கொடுத்தது மனுஷன் அல்ல. எந்த மனுஷனை ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் கர்த்தர். அதுவும் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு தான் அவனுக்குள்ளே இருந்து எடுத்து ஒரு கொடுத்தார். மற்றதெல்லாம் மிருகங்களை, பறவைகள் எல்லாம், கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் உண்டாக்குனார். மனுஷன் மாத்திரம்தான் தனிமையாக உண்டாக்கி அதுக்கப்புறம் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இருந்து விலாயலம் எடுத்து அவனுக்காக ஒன்றை உருவாக்கி கொடுத்தான். அப்படின்னும் பொழுது அவனுடைய விலா எலும்பு யாருடையது? ஆதாமுடைய விலா எலும்பு தான் ஏவாள். அவள் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இப்போ இது என் கை என்ன அறியாமல் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஐயோ அது அப்போ அதுலேருந்து, அதாவது என்னுடைய மூளைக்கு, என்னுடைய மூளையிலேருந்து வரக்கூடிய கட்டளைகளுக்கு அது செயல்படாமல், அது என்னுடைய இருதயத்திலேருந்து வரக்கூடிய நினைவுகளுக்கு அது செயல்படாமல், சிந்தனைக்கு செயல்படாமல் அது பாட்டுன்னு வேறு மாதிரி காரியங்களை செய்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்கன்னா, செய்துன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸு? இது அதோடு இணைந்திருந்தாலும் அதனோடு கூட அது என்ன செய்யலை, ஒத்து போகலை. சில பிள்ளைங்களுக்கு இந்த எலும்பில் வாத மாதிரி இருக்கும். இப்படி வச்சா கால் அப்படி போகும், இப்படி வச்சா. அதற்கு அர்த்தம் என்ன? அங்கே அதோடு அது இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அதனுடைய அந்த கிரியைகள் அதோடு கூட சேர்ந்தில்லை. சரீரமாக இருக்குது, ஆனாலும் என்ன இல்லை, அதோடு கூட அதனுடைய அந்த செல்கள், அந்த நரம்புகள், அந்த அணுக்கள், அந்த கணுக்கள், அதெல்லாம் அதோடு கூட சரியான ஒரு நிலையில் இல்லை. அப்போது இணைப்பு என்பது தேவன் இணைத்தது. அதை மனுஷன் என்ன செய்யக்கூடாதான்? மனுஷன்னு சொன்னால் மனுஷர் நம்முடைய உறவுகளையும் குறிக்கும், நண்பர்களுக்கு யார் வேணாலும். இன்னொன்று நம்முடைய மாம்சத்தை குறிக்கும், மனுஷீகத்தை குறிக்கும். ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சரீரம் என்ற அந்த மாம்சத்தை குறிக்கும், அந்த மனுஷீகத்தை குறிக்கும். மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள் அந்த மனுஷீகத்தில், அதாவது மாம்சத்தில், ஆவியிலே நடக்க வேண்டியவர்கள். தேவனுடைய ஆவியினாலே தான் இந்த சரீரம் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினால் தான் இந்த ஆத்மா நடத்தப்பட வேண்டும். அப்போ அதற்கு இசைந்தாற்போல் நாம் நடக்காமல் மாம்சத்தில், மாம்ச சிந்தனையில் நாம் நடப்போம் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பகையாய் மாறிவிடும். மாம்ச சிந்தை மரணம், அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு எனக்கு இருக்கக்கூடிய உறவும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த உறவும், அது எவ்விதமாய் ஒற்றுமையை ஒரு மனதோடு கூட நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரோ, எழுதி கொடுத்திருக்கிறீரோ, அதிலிருந்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை உமது ஆவியானவர் மூலமாக இன்னும் எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து வளர்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவேளை இப்போது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னால் தேவனுக்கும் நமக்கும் அதை நாம் தான் கிளியர் பண்ணணும். யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, சில ஆசீர்வாத குறைவுகள் வரும். நம்ம நினைப்போம் இதால் நம்ம மாம்ச சிந்தை இதெல்லாம் யோசிக்கும். அவர்கிட்ட கேட்கணும். அதெல்லாம் 1008 மாம்ச சிந்தனைகள் வந்தாலும் இதிலே நமக்கு தெளிவு இருக்காது. ஆனால் தேவனிடத்தில் கேட்டால் அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவார். அதற்காக நாம் என்ன செய்யணுமோ அதை நாம் செய்து முடித்தால் எல்லாம் கிளியர் ஆகிடும். அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவிலே
நாம் நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு சீர் பொருந்த வேண்டும். அதற்காக ஒப்பு கொடுக்கணும். அடுத்து கணவன் மனைவி உறவு, அது தேவனால் இணைக்கப்பட்டது. அதை நாம் மாம்சத்திலே நடந்து, மாம்ச சிந்தனையில் நடந்து என்ன செய்திடக்கூடாது? பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொள்ளக்கூடாது. ஆவியிலே நடந்து, அவருடைய ஆவியிலே இசைந்து நடந்து, இந்த மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொண்டு கணவன் மனைவியானவர்கள் அவருடைய நாமத்தை, அவரை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பரலோகத்தையே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறபடினாலே அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். ஆகவே ஒருவேளை இந்த 2 காரியங்களிலும் ஏதாகிலும் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே இது நமக்கே தெரியும்னு சொன்னால் அதை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்தணும். இதனால தான் இந்த பிரச்சனை, இந்த ஆசீர்வாதத்துக்கு இதுதான் குறைவு, இந்த ஆசீர்வாத குறைவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியும்னா ஒப்பு கொடுக்கணும். இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அவருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில் ஏதாகிலும் அவர் நம்மோடு கூட பேசலையே. அப்போ தாவீது சொல்கிறார், தேவனுடைய ஆவி விலகிட்டார். அப்போ அவர் கதறார், வேதனை உண்டாக்கும் வழி உண்டு என்று பார்த்து நித்திய வழியில் நடத்துன்னு சொன்னவர் இப்போ பாவத்தை உணர்றார். வந்து கர்த்தர் உணர்த்தும் போது உணர்றார், என்னை சுத்திகரியம்னு சொல்கிறார். இனி இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்யக்கூடாதபடிக்கு என்னை என்ன செய்யுங்க, நிலைவரமான ஆவி எனக்கு அதுதானே கேட்குறாரு. எதை கேட்டார் அவர்? நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. அப்படியும் நான் என்ன செய்யக்கூடாது? தவறான வழியில் நான் போயிடக்கூடாது. நிலைவரமான ஆவியை, மாம்சத்தில் நான் இப்படி நான் தவறை செய்துட்டு நான் விழுந்து விடக்கூடாது. ஆகவே நிலைவரமான ஆவியனை தாரும், இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுக்குறார். பலி செலுத்தலாம். இப்போ இந்த பாவத்துக்கு இதெல்லாம் பலின்னு இருக்குது, ஆனால் இப்போ அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சரியானது அல்ல. ஆகவே இப்போ எனக்கு ஏற்றது என்ன? உமக்கு ஏற்ற பலி என்ன? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். அப்போ நம்முடைய இருதயத்தில் நொறுங்கி நம்ம உள்ளத்தில் அதை உணர்ந்து கண்ணீரோடு கூட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அதிலிருந்து நமக்கு விடுதலையும் கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு தருவார். எந்த இடத்துல பாவம் செய்தானோ அதே இடத்துல மறுபடியும் அதை அகற்றிவிட்டு அதே இடத்துல இருந்து தான் அவனுக்கு இன்னொரு குமாரனை கொடுத்து, அந்த குமாரனை தான் அவனுக்கு பிற்பாக என்ன செய்தார்? இஸ்ரவேலை ஆளும்படியாக வைத்தார். அப்போ நாம் தவறு செய்வதை நாம் உணர்ந்து, அந்த தவறை அவர் நமக்கு உணர்த்தும் போது நம்ம அதை அறிக்கை செய்து விட்டு அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த தவறை நீக்கி அந்த இடத்துலேருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கட்டளையிட்டு தருவார். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே, என்னை இந்த நாளிலும் கூட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கும் எனக்கும் எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் வரவே கூடாது. நான் மாம்சத்தில் கிரியை செய்யவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நான் உம்மோடு கூட ஒருமித்திருந்து, உம்மோடு கூட நான் ஒரே மனதோடு கூட செயல்பட்டு, அந்த ஒரே மனதோடு விசுவாசித்து, அந்த ஒரே மனதோடு கூட நம்பி, அந்த ஒரு மனதை கெடுப்பதற்கு சத்திரமானவன் உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக அல்லது ஏதாவது காரியங்கள் மூலமாக செயல்படும் பொழுது அவைகளை எல்லாம் விட்டொழித்து உண்மையே நோக்கி பார்த்து அந்த ஒரு மனதை காத்து கொள்ளவும், அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளவும், நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும் எனக்கு கிருபை தாங்க. அதே போல் கணவன் மனைவி என்பது அது நீர் உருவாக்கின ஒரு உறவு, அது பரிசுத்தமான உறவு. அந்த பரிசுத்தமான உறவை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கணவன் மனைவியாகிய நான், கணவனாகிய நான் ஒரு மன சிந்தையோடு கூட நான் செயல்படுவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, நான் எல்லா சூழ்நிலையிலும் உண்மை மாத்திரம் நான் வெளிப்படுத்த, உம்முடைய ஆவியிலே நிறைந்து நான் ஜீவிக்க, எந்த சூழ்நிலையிலும் மாம்சத்திலே நான் கணவன் மனைவிக்குள்ளாய் மாம்ச சிந்தனையில் நான் நடந்து அப்பா அந்த கணவன் மனைவி உறவை சீர்குலைக்காதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய ஆவியிலே நடந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லி, உண்டாகும் என்று சொல்லி மறுபடியும் அந்த வசனத்திலே இருந்தே இன்றைக்கும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்த இந்த நல்ல சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அந்த ஜெபாலய தலைவன் அப்பா உம்மிடத்திலே
நன்மையை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும்படியாக தன்னுடைய மகளுக்காக அவன் ஒருமனப்பட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து அவன் கிளம்பி வந்து, அப்பா உம்மை கண்டு உம்முடைய பாதத்திலே விழுந்து அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி நீர் அவனோடு கூட நீர் சென்றீர். ஆனால் இடையிலே வேறொருவருக்கு நீர் உதவி செய்த பொழுது காலதாமதம் ஏற்பட்டது. அந்த காலதாமதத்தினால் அப்பா ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே மகள் மரித்து போனாள் என்ற செய்தி அந்த தகப்பனுக்கு கடந்து வந்தது. ஆனாலும் நீர் சொன்னீர், விசுவாசம் உள்ளவனாயிர் என்று சொல்லி. அந்த மகனும் கூட அதே ஒரு மன சிந்தையோடு அந்த விசுவாசத்தோடு கூட அப்பா அப்பா நீர் அவனோடு கூட நீர் கடந்து போய் அந்த வீட்டிலே மற்ற எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்ல நீர் நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த தகப்பனுடைய அந்த விசுவாசத்தையும் அந்த ஒரு மனதையும் நீர் மெச்சி அப்பா அந்த மகளை நீர் மீட்டு கொடுத்த தேவன் அல்ல. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மோடு கூட உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போதும் ஒருமன சிந்தையோடு கூட நாங்கள் ஜெபிக்கும். நீர் எங்களுக்கு பதிலை கொடுக்கும்போது கூட அதை ஒருமன சிந்தையோடு கூட இருந்து பல பிரச்சனைகள் போராட்டங்கள் அதை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அதற்கு விகற்பமாய் வந்தாலும் கூட நாங்கள் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரே அதை நாங்கள் தரித்திருந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அதே போல் கணவன் மனைவி உறவு என்பது ஆமாண்டவர் இது மணவாளன் மணவாட்டிக்குரிய உறவு என்பதையும் அது பரிசுத்தமான உறவு என்பதையும் அது நீர் உண்டாக்கின உறவு என்பதையும் முதல் நீர்தான் அதை ஏற்படுத்தினீர் என்பதையும் அப்போ மனுஷர்கள் அல்ல அதை உருவாக்கினவர் நீர், கணவன் மனைவி உறவை உருவாக்கினவர் நீர் என்பதையும் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் வெளியில் இருந்தல்ல அவனுக்குள்ளிருந்து நீர் கொண்டு வந்து கொடுத்து இதோ என் மாம்சத்தில் மாமம் என் எலும்பில் எலும்பும் என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக வைத்து அவர்களை இசைந்திருக்கும்படியாக வைத்து இந்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தின தேவன். ஆனால் பிசாசு ஆண்டவரை எப்போது பிரிக்கலாம் என்று சொல்லி மாம்சத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் என்று சொல்லி அந்த மாம்ச கிரியைகளை தூண்டி அப்பா பிரிவினைகளை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்த பொழுது என் தேவனே அவர்களை பிசாசினுடைய அந்த வஞ்சனை வஞ்சித்த பொழுது அதில் அவர்கள் விழுந்து போன பொழுது அவர்களை மறுபடியுமாய் அவர்களை நீர் புதுப்பிக்கும்படியாக அவர்களுக்காக நீர் பலி செலுத்தினீர். அவர்களுக்காக ஒரு புதிய ஆடைகளை நீர் தயாரித்து கொடுத்தீர். அவர்களுக்காக அப்படிப்பட்டு விழுந்து போனவர்களுக்காக மறுபடியும் அந்த குமாரனையே அனுப்பி இரத்தத்தினால கழுவி அந்த கணவன் மனைவி உறவு என்பது மணவாளன் மணவாட்டிக்குரிய உறவு என்பதை தெளிவுபடுத்தி இன்றளவும் அந்த சத்தியத்தில் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே சில நேரங்களில் நாங்கள் உணராமல் கர்த்தாவே அப்பா மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கோபப்பட்ட ஆண்டவரே அப்பா நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கோபம் கொண்ட ஆண்டவரே சில தவறான காரியங்களினாலே தவறான புரிதலினாலே ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே கட்சித்து பதறுகிறவரை போல ஆண்டவரே ஆமாண்டவரே அப்பா நாங்கள் அவ்விதமாய் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் என் தேவனீர் கிருபையாய் மன்னித்து கர்த்தாவே அப்பா உமது நாமத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவியிலே நிறைந்து நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு என் தேவனே நீங்கள் கிருபை தர வேணுமா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே, கிருபை தர வேணுமா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய ஆவியிலே எப்போது நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். உம்முடைய ஆவியிலே நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவர். உம்முடைய ஆவியிலே எல்லாவற்றையும் கணவன் மனைவி உறவு அது எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை நாங்கள் கடைசி வரையிலும் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மாம்சம் அதை பிரிக்கக்கூடாது, மனுஷர்கள் அதை பிரிக்கக்கூடாது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆகவே நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொள்ளாமல் மாம்ச சிந்தை மரணம் என்பதை நாங்கள் உணர்ந்து எப்போதும் அது ஆவியின் ஒருமைப்பாட்டில் நாங்கள் வளர்ந்து கனி கொடுப்பேன். அப்பா கணவன் மனைவியாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவ்விதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் கிருபை தந்து உடைய வார்த்தையினுடைய வசனத்தினுடைய சத்தியத்தினுடைய ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகட்டும். இந்த உபவாச நாளிலும் கூட இது நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீர். அதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து இந்த சித்தத்தின் மத்தியங்களை நடத்தி நாமத்தை மேம்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் அல்லான், பிரைஸ் அல்லான், பிரைஸ் அல்லான், பிரைஸ் அல்லான், பிரைஸ் அல்லான். ஒவ்வொருவராய்